இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல தம்பி விஜய் அவர்கள் இன்று தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், தனது பாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலில் நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் அவர் எத்தகைய அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறார், எப்படி தனது தொண்டர்களை வழிநடத்தப் போகிறார் என்பதையெல்லாம் பார்த்து அவரது அரசியல் கட்சியை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு புதிய தலைவர் உருவாகி இருக்கிறார் என்ற வகையில் அவருக்கு நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ஆனால் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால் அது வாகை மலரா தூங்குமூச்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனால் கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா இல்லைன்னா தூங்குமூச்சி மலரா இல்லைன்னா யானையை போட்டது சரியா இல்லையா, எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். இந்த விஜயோட கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு, அவர் பேசுறதுக்கான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் திடீர்னு தமிழக அமைச்சரவையில் இன்னைக்கு மாலையில் மாற்றம் வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஆனால் முதல்ல இருந்தது மறுத்து எனக்கே தகவல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? லைக் அந்த ஈவெண்ட்டை இக்னோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? இல்லை, முதலமைச்சரே தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அதை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த பிரேக்கிங் வந்துதான் எனக்கு தெரியாது. ஒருவேளை விஜயின் இமேஜை பிரேக் பண்ணுறதுக்காக பிரேக்கிங் வந்துதான் எனக்கு தெரியாது. ஆனால் அதை வைத்து மட்டும் நான் கருத்து சொல்ல முடியாது. ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு கட்சியை பற்றி தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆக ஒரு தகவல் வரும்போது இன்னொரு கட்சியை பற்றி தகவல் வராதுன்னு சொல்லவும் முடியாது. ஆக வெறும் பிரேக்கிங் நியூஸால் ஒரு கட்சியின் நிலையை பிரேக் பண்ணிவிட முடியாது அல்லவா? ஆக எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்ப்போம், வருங்காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட போது காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்குலாம் பங்கேற்றது, ஆனால் பிஜேபி அப்படின்னு பங்கேற்றதா இடியையும் சிபிஐயும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியை சார்ந்தவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற எமர்ஜென்சியில் அதிகமாக கைதானவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆக சுதந்திரத்திற்காக போராடினாலும் அதிலும் எங்கள் பங்கு இருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின்பு சுதந்திரத்தின் குரல் வழி நெரிக்கப்பட்ட பின்பும் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய சொல்லுகின்ற அண்ணன் செல்வ பெருந்தகையின் காங்கிரஸை காந்தி கலைத்துவிட சொன்னார். ஆக அன்றிருந்த காங்கிரஸ் இல்லை இன்று இருக்கிற காங்கிரஸ் முற்றிலுமாக வேறு காங்கிரஸ். அதனால் காந்தி கலைத்துவிடக்கூடிய சொன்ன காங்கிரஸ் தான் சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ். இன்றைய காங்கிரஸ் இல்லை என்பதை நான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய காங்கிரஸ் கட்சி அன்று நாட்டுக்காக உழைத்த கட்சி, இன்று கோஷ்டிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் கூட்டணி வேணான்னு சொல்வார், இன்னொருத்தர் கூட்டணி வேணும்னு சொல்வார். இதை மாதிரி கருத்துக்கள்லாம் அவங்க வந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் தமிழகத்தில் சுகாதாரத்துறை உயர்ந்திருக்கு, சிறப்பாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து திமுக சார்பில் விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனால் பல மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகள்லேயே மருத்துவர்கள் இருக்கும்போதே தூய்மை பணியாளர்கள் குளுக்கோஸ் ஏற்றுறது, அதே போல் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு இல்லை. நான் இப்போ ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு வயதான முதிர்ந்த அம்மா நாய்க்கடிக்கு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை வாங்க சொல்லி வெளி கடைக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாம் அன்னைக்கு உலக முதலீடுகள்லாம் நாம் ஈர்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஆனால் கோடி கோடியாக உலக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் தெருக்கோடிக்கு சென்று நீங்கள் ஊசி வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு மூதாட்டி அனுப்பும் அவல நிலை அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கிறது என்பதை நான் மிக வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். இது தவறு.
அதில் சுகாதாரத்துறை அமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். சென்னையில் வேணா எல்லாம் சரியாக இருக்க மாட்டேன், ஒவ்வொரு கிராமத்திலும் சரியான நடவடிக்கைகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது இப்போ மழைக்காலம் நெருங்கி வரக்கூடிய சூழல் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே பல புகார்களை உங்களிடத்திலே வச்சிருந்தாங்க பொதுமக்கள், சென்னை மக்களே வச்சிருந்தாங்க. இப்போ தயார் நிலையில் இருக்க சென்னையை பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லி தான் இதுக்கு முன்னால் மக்களை தத்தளிக்க விட்டார்கள். அதனால் தயார் நிலையில் இருக்க வேண்டும், மழைநீர் வடிகாலை எல்லாம் சரியாக சரிபார்த்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நன்றி.